தட்டி தட்டி தாக்க போறான், ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறான் அப்படின்னு ரெமோ படத்துல சிவகார்த்திகேயனை சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு விக்ரம். என்ன அவருடைய பிளான் அப்படின்னா, பேக் டு பேக் படங்களை கொடுக்கறது தான். விக்ரம் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் வந்துட்டு இருந்தாரு. சாமி மாதிரியான பெரிய கமர்ஷியல் படங்கள் வரும்போது டக்குன்னு வந்து நான் போய் அந்நியனில் நடிக்கிறேன் அப்படின்னு 1.5 வருஷம் அங்கே போய் முடங்கிட்டார். அதே மாதிரி கந்தசாமிக்கு ஒரு 2 வருஷம் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படத்துக்காகவும் உழைச்சே வந்து வீணாகினார். ஐக்கும் அந்த மாதிரி தான் வந்து 1 வருஷம் முழுசாக கொடுத்துட்டாரு. அந்த 1 வருஷத்தில் 3 படத்தை நடிச்சிருக்கலாம். அதை இப்போ தான் உணர்ந்திருக்காரு. அதனால வேகமாக அவருடைய படங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அவருடைய ஸ்கெட்ச் என்னாச்சுன்னு பாருங்களேன். விஜய் சந்திரனுடைய இயக்கத்தில் விக்ரம் நடிக்கக்கூடிய திரைப்படம் ஸ்கெட்ச். தமன்னா இந்த திரைப்படத்துல விக்ரமுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படம் திட்டமிட்டதை விட வேகமா வளர்ந்திருக்கு. படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் தீவிரமா நடைபெற்று வந்த நிலையில இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு பணிகளும் ஜூன் மாத இறுதிக்குள்ள நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை முடுக்கி விட்டிருக்கக்கூடிய படக்குழு இந்த ஆண்டோடைய நிறைவுக்குள்ள இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. இதற்கு முன்னர் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் உருவாயிருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.